இன்றைக்கி தேதிக்கு நம்ம எல்லாருமே யூடியூப்பை பயன்படுத்துகிறோம். யூடியூப் பயன்படுத்தாதவங்க இன்றைக்கி இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ரொம்ப கம்மியான நபர்கள் தான். அப்படிப்பட்ட இந்த யூடியூப் தளம் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது, எப்போ யூடியூப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வைடாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதில் இருந்து ஆரம்பித்து யூடியூப்பினுடைய வெற்றி தோல்விகள் எப்படி இருந்தது, உலகத்திலேயே அதிகமான அளவில் சம்பாதிக்கக்கூடிய யூடியூபர்ஸ் யார் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கான பதில் நமக்கு தெரியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம நாட்டை தாண்டி பாகிஸ்தான் பக்கத்து நாட்டில் ஒரு கிராமமே யூடியூபராக இருக்காங்க. எதனால் ஒரு கிராமமே அப்படி சம்பாதிக்கிற அளவுக்கு யூடியூப் வாரி வாரி கொடுக்குது? அப்போது பாகிஸ்தானுக்கு மட்டும் சிறப்பான சலுகைகள் எதுவும் யூடியூப்காரங்க கொடுக்குறாங்களா? கலிஃபோர்னியாவில் இயங்கக்கூடிய இந்த யூடியூப் பற்றி நமக்கு தெரியாத தகவல் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நாம் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும், புதிதாக ஒரு பள்ளி கல்லூரி உள்ளிட்ட ஏதாவது ஒரு சேவை நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ரெவென்யூ கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் நமக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது, அதை நம்ம சேவை மனப்பான்மையோடு செய்யணும் அப்படின்னா அது ஒரு இப்போ ட்ரஸ்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஏதாவது ஒரு அமைப்பு மூலியமாக நம்ம செயல்படணும். அப்போது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ்னு ஒன்று தேவைப்படுது. சரி, இதெல்லாம் தாண்டி நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களை ஒரே தளத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சிந்தனை ஒன்று இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஒரு 3 பேருக்கு உதிச்சிச்சு. சரிங்களா? அவங்களுடைய சிந்தனையிலிருந்து உருவானது என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கல்ல யூடியூப், அது கிடையாது. யூடியூப் அப்படிங்கிறது பேர் தான். ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு செயல்படுத்தப்பட்டது ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் இணைக்கக்கூடிய டேட்டிங் ஆப்பாக இருந்தது. இன்றைக்கி ஏகப்பட்ட டேட்டிங் ஆப்பு இருக்குது. அது எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் தகவலாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் 2005ஆம் ஆண்டு இரு மனங்களை இணைப்பதற்கான ஒரு தளமாக மட்டுமே இது கருதப்பட்டது. அழகு தமிழில் இவங்க வச்சுருக்கக்கூடிய ஹேஷ்டேக், இப்போது என் கையெழுத்து என் மக்களுக்கானதுன்னு நம்ம வச்சுருக்கோம்ல நம்முடைய சேனலுக்கு, அதே மாதிரி இந்த யூடியூப் தளம் அவங்களுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன் என்ன அப்படின்னா, டியூன் இன் ஹுக்கப் அப்படின்னு. உள்ள வாங்க, நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க, அதுதான் கரெக்டான வார்த்தை. ஆனால் அழகு தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எங்களோடு இணைந்திருங்கள் வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஸ்லோகனாக இருந்தது. அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இலக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பட் ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு அது வெற்றி தேடி தந்துச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆரம்பத்தில் நீங்கள் யூடியூப் தளம் அப்படிங்கிறது அன்றைக்கெலாம் நம்ம கையில் நெட்டே கிடையாது. ஏன்? இது ஆரம்பிக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி 2025, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த உடனே பெரிய அளவில் சக்ஸஸ் கிடச்சிருமா என்ன? அது எந்த தொழிலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம என்ன அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய ரஜினிகாந்தா ஒரே பாட்டில் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு? அப்படிப்பட்ட வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப் தளம் கொடுக்குது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி யூடியூபினுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியுமா? தொடக்கமே அவங்களுக்கு வீழ்ச்சி தான். மற்றவங்களுடைய பொழுதை போக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி, அதனுடைய பாதையை மக்கள் புரிஞ்சுக்கல. மாறாக அது லைக்
யாரும் மாதிரியும் பிரசாத் சிக்னேச்சர் மாதிரியும் யாரும் பார்க்கப்படாத ஒரு தளமாக தான் இருந்தது. என்னுடைய சேனல், யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கும் போது 2021 டிசம்பர் 4ஆம் தேதி நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தளத்தில் நான் பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 20 பேர் தான். ஜஸ்ட் 20 மெம்பர்ஸ். அதுவும் என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நட்பு உறவுகள், அவங்கள மாதிரியான நபர்கள் தான். ஸோ நம்ம தோற்றுறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிறையா நட்பு வட்டாரங்கள் இருக்குது, உறவுகள் இருக்காங்க. அவங்க தான் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. அப்படி தான் இதே யூடியூப்பும் இருந்துச்சு. யூடியூப்புக்கே அதே கதி தான். அதற்கு பிறகு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் யூடியூப் தளம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? 2005 அவங்க தொடங்கப்பட்ட காலத்தில் அது ஒரு டேட்டிங் செயலியாக ஆரம்பத்தில் இருந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். செல்வாக்கு மிக்க இணையதள ஹீரோவாக அது மாறியது எப்படி அப்படிங்கிறத தான் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறேன். இதான் யூடியூப்போட 2005 அவங்க ஆரம்பித்தப்போ இருந்த ஹோம் பேஜ். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாஸ்வேர்டு, யூசர் நேம், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய தளம் இருந்தது. அதற்கு பிறகு அவங்கள தன்னை மெருகேற்றிக்கிட்டாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. எல்லா சேனலுமே இதையே செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக யூடியூப் எப்படி ஜெயிச்சிச்சோ அதே மாதிரி நம்மளும் யூடியூப்புக்குள்ளே ஜெயிக்க முடியும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஸ்லோகன். எனிவே, இப்போது 3 நபர்கள் தான் இந்த யூடியூப்பை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. 3 ஓனர். தனிப்பட்ட ஒரு நபருடைய வெற்றி அல்ல, இது ஒரு டீம் ஒர்க். யூடியூப் அவங்க வெற்றி பெற்றதே ஒரு 3 பேர் சேர்ந்து உழைச்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிது. அந்த 3 பேரும் இவங்க தான். 1 2 3 இவங்க வந்து முன்னாள் பேபால் ஊழியர்கள். இவங்க ஒருத்தருடைய பேர் ஸ்டீவ்சன், இன்னொருத்தருடைய பேர் சாட் ஹெர்லிங், 3வது நம்முடைய ஓனருடைய பேர் ஜாவத் கரீம் அப்படிங்கிற நபர் தான். இந்த 3 பேரால் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு அது தொடங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியா? இது ரொம்ப முக்கியமான நாளாச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இணையுங்கள் அப்படிங்கிற வார்த்தை காதலர் தினத்தோடு பொருந்தியது. ஏன்னா இருமனம் இணையக்கூடிய ஒரு நாள் தான் காதலர் தினமாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நாளில் அவங்க தொடங்கியிருக்காங்க. இவங்க ஒன்றும் ரொம்ப வயசானவங்கள்லாம் கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யூத் அப்படின்னு. ஜென்னிசெட் இருக்காங்கல்ல, இன்றைக்கி தேதிக்கு வந்து அந்த ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்கள இணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். பெண்களுக்கு டேட்டிங் தொடர்பாக பதிவிடுவதற்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தில், ஒரு சொசைட்டியில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா பெண்களுக்கான சொசைட்டி. அவங்கள இதுக்குள்ளே வர வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள தேடி கண்டிப்பாக ஆண்களும் வந்துடுவாங்க. அப்போது பெண்களுக்கு மட்டும் ஒரு வீடியோ பதிவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக காசு கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு வீடியோ பதிவு போடுங்க, நாங்கள் உங்களுக்கு $20 கொடுத்துறோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து கிவ் அண்ட் டேக். நீ எனக்கு ஒன்று கொடு, நான் உனக்கு திருப்பி ஒன்று தரேன். இதுதான் யூடியூபினுடைய தாரக மந்திரமாக ஃபஸ்ட்டு இருந்தது. இந்த லாஜிக் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாஜிக். நீங்கள் ஒரு பொருளை கொடுக்காமலே நீங்கள் மட்டுமே அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது இந்த இயற்கை வந்து உங்களுக்கு அப்படி சொல்லித்தரவே இல்லை. ஒன்று கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் அல்டிமேட்டான லாஜிக். ஸோ $20 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்களுக்கு சொன்னது, அதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஆண்கள் அதை பார்த்து உள்நுழைவார்கள் அப்படின்னு தான் அந்த 3 முதலாளிகள் ஃபஸ்ட்டு நம்பினாங்க. பட் அது ஃபெயிலியராக தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேட்டிங் செயலி இருக்குல்ல, அதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணாங்க. இது வெறுமனே டேட்டிங் செயலியாக மட்டும் நம்ம வச்சுக்க வேண்டாம், ஒட்டுமொத்தமாக இது எல்லா பேரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தளமாக மாற்றலாம். மியூசிக்கா போடு, ஸ்போர்ட்ஸா வீடியோ போடு, இப்படி எல்லா விதமான வீடியோக்களையும் தங்களுடைய ஓன் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், காப்பி ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்து நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. பெண்களுக்கு மட்டும்தான் காசு கொடுக்கணுமா என்ன, ஆண்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு வீடியோ போடக்கூடிய ஆண்களுக்கும் அடுத்து காசு கொடுத்தாங்க. இன்னமும் நம்ம தமிழ்நாடு இந்தியா லெவலில் 1000 பார்வையாளர்கள் ப்ளஸ்ஸு 4000 மணி நேரம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கறது, மானிட்டைஸ் ஆகிறதுக்கு யூடியூப் ரெடியாக தான் இருக்குது. எல்லா வகையான வீடியோக்களையும் யார் வேண்டுமானாலும் பதிவேற்றலாம் அப்படிங்கிற புரட்சிகரமான கொள்கையை வச்சாங்க. டேட்டிங் ஆப் அப்படிங்கிறதுல இருந்து அனைவருக்கான தளமாக யூடியூப் மாறிச்சு. மக்கள் உள்ளே வந்து இணைய ஆரம்பித்தாங்க.
யூடியூபினுடைய ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 2025 இறுதியில் 2.85 பில்லியன் பார்வையாளர்கள் இன்றைக்கி அவங்க கூட கைகோர்த்துருக்காங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 285 கோடி மக்கள் இன்றைக்கி யூடியூப் தளத்தில் இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ். யூடியூப்பும் ஃபெயிலியர் தான். அந்த 3 பேருமே ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனாங்க. அதற்கு பிறகு சக்ஸஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடினாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சது. இன்றைக்கும் நிறையா க்ரியேட்டர்ஸ் சொந்தமாகவே இதை ஒரு பிஸ்னஸாக வச்சு பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் சைட் பிஸ்னஸாக வச்சு பண்ணுறாங்க. பட் இதையே மெயினாக வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் உங்களுக்கான ஓன் வேலை போகலாம். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஃபார்முலா. இந்தியாவில் 49 கோடி மக்கள் தினந்தோறும் யூடியூப்பை பார்க்குறாங்க. டிவி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. சரி, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது யார் பிரசாத் அப்படின்னு கேட்டால் இந்த நபர் தான். இவருடைய பேர் ஜாவேத் கரீம் அப்படிங்கிறவரால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடப்பட்டுச்சு 2005 தொடக்க காலகட்டத்தில். மீ அட் த ஜூ அப்படிங்கிறது தான். ஒரு வனவிலங்கு பூங்காவில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது தொடர்பாக இவர் யானைகளுக்கு முன்னாடி நின்று அதை பற்றிய விவரங்களை விவரிக்க ஆரம்பிக்கிறார். 18 செகண்ட்ஸ் மட்டுமே ஓடக்கூடிய அந்த வீடியோவை 2020 யூடியூப் கலெக்ட் பண்ணி இவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க. யார் முதல் வீடியோவை பதிவு செஞ்சதுன்னு சொல்லிட்டு கொரோனா பீரியடில் தான் யூடியூப் டெவலப் ஆக ஆரம்பிச்சது இந்தியாவில். அன்றைக்கி தேதிக்கு யார் முதல் வீடியோ போட்டது அப்படிங்கிறத யூடியூப் வெளியிட்டாங்க. ஸோ 90 மில்லியன் பார்வையாளர்கள் அதில் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு வீடியோவை. சான் டியாகோ அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அந்த வீடியோவை பதிவு செஞ்சுருக்கார். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். ஸோ 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பகிரப்பட்ட அந்த வீடியோ 90 மில்லியன் பார்வையாளர்களாக பார்க்கப்பட்டது 2020. இன்றைக்கி தேதிக்கு அதுவும் கூடி போயிருக்கும். சரி, வருமானம் யாருக்கு அதிகம் கிடைக்கும்? இந்த கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் அவங்கள ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா இதே மாதிரி யூடியூப் க்ரியேட்டர்ஸ் நிறையா பேர் தேடி பார்த்து, நானும் அதே மாதிரி நிறையா தேடி பார்த்துருக்கேன். இவ்வளோ வருமானம் வருதா, அவ்வளோ வருமானம் வருதா அப்படின்னு. இங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதனால் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பட் இலங்கையிலையும் இந்தியாவிலையும் கிரியேட்டர்ஸ் அதிகம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தோரணை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளை விட 3 மடங்கு இலங்கையில் பணத்தினுடைய மதிப்பு ஜாஸ்தி, ரைட்டா? இப்போ நம்ம அமெரிக்கன் டாலர் எவ்வளோ? 90 ரூபா. ஒரு நமக்கு ஒரு டாலர் 90 ரூபா. அப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் $1 யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா எவ்வளோ திருப்பி அனுப்புது? 90 ரூபாயாக திருப்பி அனுப்புது. அப்போ இலங்கையில் நம்மளை விட 3 மடங்கு பின்தங்கி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அதிகமான காசு கிடைக்கும். அதை விட நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. பாகிஸ்தானில் வீட்டுக்கு ஒரு யூடியூபர் இருக்காங்க ஒரு கிராமத்தில். இந்த இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பாருங்கள் 10 மில்லியனுங்கிறது அசால்ட்டாக அந்த கார்டு அவார்டு வாங்கியிருக்காங்க யூடியூப்லேருந்து. யாரும் பெரிய அளவில் படிக்காதவங்க துபாயில் போய் அந்த கிராமத்துலேருந்து, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்திலேருந்து கட்டட வேலைக்கு போனவங்கெல்லாம் திரும்பி அதே கட்டட வேலையை செய்கிற மாதிரி யூடியூப்பில் பாகிஸ்தான்லேருந்து வீடியோ போட ஆரம்பித்தாங்க. மானிட்டைஸ் ஆச்சு. அவங்களுக்கு கிடைச்ச வருமானம் என்ன தெரியுமா? கோடிக்கணக்கில். எப்படி அது சாத்தியமானது? நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டை பொறுத்து தான் அது மாறும். உங்களுடைய நாடு ரொம்ப பின்தங்கிய நாடாக இருக்குது, இதே ஆப்பிரிக்காவில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னும் அதிகமாகும். பெக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்மளோட கம்பேர் பண்ணும்போது 230 ரூபாயோ 250 ரூபாயோ வரும் அவங்களோடது. அப்போது நீங்கள் பாகிஸ்தானில் $1 அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு 280 ரூபா, நமக்கு 90 ரூபா. அப்போது நம்மளை விட 3 மடங்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க $1 அவங்க சம்பாதிச்சாங்கன்னா நமக்கு 90 ரூபா கிடைக்கும், அவங்களுக்கு 280 ரூபா கிடைக்கும். அந்த அளவில் பாகிஸ்தானில் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஒரு கிராமமே வீடியோ போட்டு இன்றைக்கி ஊர் பூரா யூடியூப் க்ரியேட்டர்ஸாக இருக்காங்க பாகிஸ்தானில். இதே மாதிரி நம்முடைய கிராமங்களும் மாறும். எப்போ யூடியூப் பற்றிய விழிப்புணர்வு அவங்கள்ட்ட வரும்போது. டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ உலகடமெல்லாம் தள்ளிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்காமல் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியாது.
படிப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கொட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு டிகிரியாவது ஒரு மாணவனோ மாணவியோ வாங்கணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஃப்யூச்சரில் ஏஐ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு இந்த உலகம் நம்மளை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த கிணத்துக்குள்ளே விழுந்து நீயா நீச்சல் கற்றுக்கோ அப்படிங்கிற கதை தான் இந்த யூடியூப்பு. நீ எப்படி இருந்தாலும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வந்தாகணும். ஒன்று பார்வையாளராக இரு, இல்லாட்டி கிரியேட்டராக இரு. சம்பாதிக்கிறதும் சம்பாதிக்காததும் உன்னுடைய தனிப்பட்ட திறமை. அது மிஷின் தான், அல்கரிதம் SEO அடிப்படையில் உங்களுக்கு காசு கிடைக்கும். அதனால் இதில் தலைவிதி அப்படின்னு ஒந்துக்கிறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலியமாக வெளிவருவதற்கான வாய்ப்பும் இங்கே பிரகாசமாக இருக்குது. வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.